இறைவனையே நம்பி அவனிடம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவனை சரணடைந்த போதிலும் கூட எந்த துன்பமும் குறைந்தபாடை காணும். இதற்கு காரணம் நம் பக்தி குறைபாடா, நம்பிக்கை குறைவா, அல்லது ஊழ்வினை பயனா? எல்லாமே அவனுக்கு அர்ப்பிச்சிட்டிங்கன்னா துன்பம் மட்டும் இதுக்கு அர்ப்பிக்காம வச்சிருக்கீங்க. ஆனந்தம் கொடுத்துட்டீங்களோ என்னமோ, துன்பம் வச்சிருக்கீங்க, அதனால இருக்குது. அதை கொடுத்துடலாமே அவனுக்கு. ஏன் கொடுக்க மாட்டீங்க? சும்மா கதை நடக்குது, எந்த சரணாகதி நடக்கல, பக்தி நடக்கல. நிறைய பேர் என்கிட்ட வந்து, சத்குரு உசிரே கொடுத்துடுவேன். வேண்டப்பா, உசிர் வச்சுக்கோ. உசிர் கொடுத்துட்டோம், நான் என்ன பிடிச்சி எங்கே பிடிச்சி ஆவி பிடிச்சி ஏதோ பண்ணிக்கலாமா? நான் ஒன்றும் இல்லை, உயிரோடு இருந்து ஏதோ பண்ண முடியுமான பண்ணு. ஒன்றும் கொடுக்கல, தொழில் பண்ணுறீங்க. 10 ரூபாய் கொடுத்தா 10 லட்சம் வரணும்னு கோயிலில் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. எல்லாமே கொடுத்துட்டேன்னா அவன் ஏதோ கொடுக்கணும். தொழில் பண்ணணும், கடையில் உட்காரணும், கோயில்களை போகக்கூடாது. சரணாகதி, பக்தி இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அதுக்கு பதிலாக முதல் கொஞ்சம் நேர்மை கொண்டு வரலாம். நேர்மை என்று கொண்டு வந்தால் அதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. நேர்மையே இல்லாமல் பக்தி சரணாகதி பண்ணிட்டேன், முக்தி ஆகிடுவேன், என்னென்னமோ சொன்னால் இதெல்லாம் சும்மா பேச்சு.